பேரா மாநிலத்தின் 12 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் வளர்தமிழ் விழா நேற்று சனிக்கிழமை வெற்றிகரமாக நடைபெற்றது. திருக்குறள் ஒப்புவித்தல், கவிதை மற்றும் பேச்சு போட்டி ஆகிய 3 பிரிவுகளை உட்படுத்தி நடத்தப்பட்ட இப்போட்டியில் பேராவில் 134 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்களின் மொழி திறனை வெளிப்படுத்தினர். பேரா கல்வி இலாகா மற்றும் பேரா மாநில தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஆதரவுடன் ஒவ்வொரு ஆண்டும் இப்போட்டி நடைபெற்று வருகிறது. மாவட்ட அளவில் முதல் 2 இடங்களை பெறும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்று மாநில தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர் ஜெயக்குமார் சபாபதி விளக்கினார். இது 26ஆம் ஆண்டு வளர்தமிழ் விழா துவங்கி 26ஆம் ஆண்டு வளர்தமிழ் விழாவாக திகழ்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த போட்டியில் 3 போட்டிகள், வளர்தமிழ் 3 போட்டிகள், திருக்குறள் மனன போட்டி, கவிதை ஒப்புவித்தல், பேச்சு போட்டி என்று 3 போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டிகளில் மாவட்ட ரீதியில் வெற்றி பெறும் முதல் 2 மாணவர்கள் மாநில ரீதியில் நடைபெறும் வளர்தமிழ் விழாவில் பங்கெடுப்பனர். ஈப்போ அரசினர் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற வடகிந்தா மாவட்ட அளவிலான வளர்தமிழ் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள மகா கணேச வித்தியாசாலை தமிழ் பள்ளியில் மாநில அளவிலான வளர்தமிழ் விழா நடைபெற உள்ளது. அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான வளர்தமிழ் விழாவில் பங்கேற்பார்கள். இவ்வாண்டின் தேசிய வளர்தமிழ் விழா ஜூலை 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பேரா மாநிலத்தில் சிலாமா லாருட் மாத்தங் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது.